Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பிளான் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம் பயோ மேக்ஸ் குரூப்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் 3 இயல் இருக்கு, அண்ட் தென் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா 4 யூனிட்ஸ், அண்ட் தென் மேக்ஸ் சாப்டர் 1 to சாப்டர் 6, and then physics unit 1 to 6, chemistry unit 1 2 3 4 6 7 8 11 12, and then biobotany unit 1 ல இருந்து 6 வரைக்கும், biozoology 1 to 7 units. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 1 இயல் 2 ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ புதுசாக படிக்க வேண்டிய இயல் பார்த்தீங்கன்னா 3rd. இங்கிலீஷ்லையும் அதே மாதிரி தான் 3rd 4th யூனிட் மட்டும்தான் நியூவாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய யூனிட். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4, சாப்டர் 5, அண்ட் தென் சாப்டர் 6. ஃபிசிக்ஸில் யூனிட் 3 4 5 6 இது எல்லாமே நியூவாக வந்து ப்ரிப்பேர் பண்ண போகக்கூடிய யூனிட்ஸ், 4 யூனிட்ஸ். கெமிஸ்ட்ரியில் 4 8 அண்ட் தென் 12. பயோபாட்டனி பார்த்தீங்கன்னா 3 4 5 6 4 யூனிட்ஸ். பயோஸ்வாலஜி 6th யூனிட் அண்ட் தென் 7th யூனிட். இதுதான் நியூவாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய யூனிட். நான் எப்படி ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து, ஏன்னா இப்போ தான் லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் வந்து சில பேருக்கு ப்ரீவியஸ் லாஸ்ட் வீக் பிஃபோர் வீக் கூட முடிஞ்சிருச்சு, சிலருக்கு லாஸ்ட் வீக் முடிஞ்சிருக்கு, சிலருக்கு கரண்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட் போர்ஷன்ஸை ரிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரிவிஷன், ஏன்னா அந்த ரிவிஷன் போகிற டைம் அவங்க எக்ஸாம் எழுதினாலும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து நியூவாக எடுக்கக்கூடிய சிலபஸை வந்து கவர் பண்ணுறோம். அதே மாதிரி இன் பிட்வீனில் ப்ரீவியஸ் சிலபஸ், ஏன்னா வந்து லெசன் போய்கிட்டே இருக்கும், கிளாஸஸ்ஸு ப்ரீவியஸ் இருந்த சிலபஸும் இந்த மாதிரி மிங்கிள் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இப்போ ஒரு லெசன் கவர் பண்ணியிருப்பாங்கன்னா அடுத்தது செகண்ட் லெசன் கொடுத்துட்டோன்னா கவர் ஆயிருக்காது. அப்போது ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டு இன் பிட்வீன், அதுக்கடுத்து நியூ சாப்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அந்த பிளேஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நிறைய பேர் டியூஷன் போகலாம், இல்லை ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷெட்யூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா வந்து சேஞ்சஸ் கொடுக்கலாம். இதில் எப்படின்னா ஒரு நாளைக்கு நான் 2 சப்ஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களோட ஹோம் ஒர்க் இருந்தாலும் சரி, டியூஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போது தமிழுக்கு ஒரு 1 hour, டெய்லி மேக்ஸ் வந்து டெய்லி பேஸில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜூலை 29 ஸ்டார்ட் பண்ணுறது தமிழில் இயல் 1 ஆல்ரெடி முடிச்சிருக்க போர்ஷன். மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1 ஓகேங்களா, போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம். இது வந்து எக்ஸசைஸ் 4.1 இது வந்து நியூவாக கொடுத்துருக்கேன். இப்போது கரண்ட்டாக எடுத்திருப்பாங்க இல்லைங்களா, 4.1ஓட எக்ஸாம்பிள் சம் ஒரு நாள். இந்த நியூவாக எடுத்திருக்க சாப்டர்ஸ்க்கு மட்டும் ஒரு இதுக்குமே 2 days, ஒரு எக்ஸசைஸ்க்கு 2 days, அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் ஒரு நாள், அடுத்து எக்ஸசைஸ் சம்லாம் ஒரு நாள். அதே மாதிரி ஓல்டு சாப்டர் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ண சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம் வந்து ஒரே ஒரு நாள் தான் அலாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது. பட் இதுக்கு நமக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாக வேணுன்றதுனால ஒரு எக்ஸசைஸ்க்கு 2 days. இப்போ 4.1ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் ஒரு நாள், 4.1ஓட எக்ஸசைஸ் சம்ஸ் ஒரு நாள். இப்போ ஜூலை 30 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் யூனிட் 1 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1. அண்ட் தென் ஜூலை 31st ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் 1 ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், எக்ஸசைஸ் 4.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 1 கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.2 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.2ஓட எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம் ஒரு நாள், எக்ஸசைஸ் சம் ஒரு நாள். ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா பயோபாட்டனியில் யூனிட் 1, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 4.3ஓட எக்ஸாம்பிள் சம். அண்ட் தென் ஆகஸ்ட் 3 சண்டே வருது, பயோசுவாலஜி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து எக்ஸசைஸில் 4.3 அண்ட் 4.4. ஏன்னா நம்ம இருக்கிற டியூரேஷனில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு செப்டம்பர் 15க்குள்ளே முடிக்கிற மாதிரி நம்ம ஸ்டடி பிளான். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து சண்டே வந்து கொஞ்சம் மேக்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி சண்டேஸில் மட்டும் அலாட் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து செப்டம்பர் 15க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ நீங்கள் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் தென் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 3,
மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.1 ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். August 5 chemistry and then max chemistry unit 4 max exercise 5.1 ஓட exercise sum. August 6 biobotany max biobotany ல unit 3 and then max வந்து exercise 5.2 example sums. August 7 biozoology unit 6 and then max வந்து exercise 5.2. August 8 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் தமிழ் வந்து இயல் 3 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.3 எக்ஸாம்பிள் சம். ஸோ இது புது இயல். நம்ம எப்படி பண்ணணும்னா எதர் நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட் தமிழ் படிக்கிறேன் இல்லை இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அந்த மாதிரி மார்னிங் மேக்ஸ் வச்சுக்கோங்க. இல்லையா ஈவினிங் டெய்லி மேக்ஸ் வச்சுட்டு மார்னிங் வந்து வேற சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. இல்லை மேம் எனக்கு மார்னிங் டியூஷன் இருக்கு, இல்லை நான் ஈவினிங்லேயே முடிச்சிடுறேன், தட்ஸ் அப் டு யூ. இல்லை நான் ஈவினிங் டியூஷன் போயிட்டு வரேன், மார்னிங் தான் நான் ஃப்ரீ அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours இந்த மாதிரி ஒதுக்குனீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் அதையும் முடிச்சிடலாம் இதையும் முடிச்சிடலாம். பட் சில பேருக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் போது இது தேவைப்படாது. எப்படியும் உங்கள் ஷெட்யூல்க்கு ஏற்ற மாதிரி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 9 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். இங்கிலீஷ் வந்து யூனிட் 3 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 5.3. மேம் என்ன மேம் எல்லா டைமும் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னா, பட் வாட் டு டூ, நம்ம 12th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த 1 year கொஞ்சம் கஷ்டப்பட்டுடுங்க, கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கிரேட் எஃபர்ட், கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஆகஸ்ட் 10 வந்து சண்டே ஃபிசிக்ஸ் யூனிட் 3 மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.4 அண்ட் தென் 5.5. இது 2 எக்ஸசைஸ் நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா சண்டேன்றதுனால மட்டும்தான், வேறு வழி இல்லை நமக்கு. அதனால தான் நான் இது வந்து இப்போது நம்ம 50 days கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறதுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 1 week டிலே பண்ணிங்கன்னா கூட ரொம்ப வந்து ரஷ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களையும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எவ்ரி டைம் ஸ்டடீஸ்னே இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் உங்கள் டைம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கான டைமை நீங்கள் அலாட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 11 கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1. ஆகஸ்ட் 12 பார்த்தீங்கன்னா பயோபாட்டனி மேக்ஸ். பயோபாட்டனியில் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2. இந்த சாப்டர் 3 வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு பண்ணதுனால ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஆகஸ்ட் 13 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி யூனிட் 6 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.3. ஆகஸ்ட் 14 தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 3, அதாவது புதுசாக பண்ண இயலுக்கு 2 நாள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.4. ஆகஸ்ட் 15 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 3 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 3.5. ஆகஸ்ட் 16 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6. ஆகஸ்ட் 17 சண்டே வருது கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 8 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1. ஆகஸ்ட் 18 பயோபாட்டனி அண்ட் மேக்ஸ். பயோபாட்டனியில் யூனிட் 4 அண்ட் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.2. ஆகஸ்ட் 19 பயோசுவாலஜி மேக்ஸ். பயோசுவாலஜி யூனிட் 7 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3. ஆகஸ்ட் 20 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழில் இயல் 2 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4. மேம் இது வந்து எனக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி முடித்த போர்ஷனை முன்னாடி ஷெடியூலில் மாற்றிருங்க. முடிக்காத லெசன்ஸை ஆஃப்டர் ஆகஸ்ட் 20, 30 செப்டம்பரில் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 21 இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 1.5. ஆகஸ்ட் 22 physics and then max. Physicsல unit 4 and max exercise 1.6. August 23rd chemistry max. Chemistryல unit 8 and then max exercise 1.7. August 24 Sunday biobotany max. Biobotanyல unit 4 and maxல exercise 6.1 ஓட example sums. August 25 biozoology max. Unit 7 biozoologyல and max வந்து exercise 6.7. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 26 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 அண்ட் தென் யூனிட் 6. யூனிட் 5ஓட பெண்டிங் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து எக்ஸசைஸ் வந்து 6.2ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 27 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.2. ஆகஸ்ட் 28 பயோபாட்டனி யூனிட் 5 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.3ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். August 29 biozoology max. Biozoologyல unit 2 and max வந்து exercise 6.3. August 30
தமிழ் மேக்ஸ், தமிழில் இயல் 2 அண்ட் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.4ஓட எக்ஸாம்பிள் சம்ஸ். ஆகஸ்ட் 31 சண்டே இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷ் யூனிட் 4 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.4 அண்ட் தென் 6.5. செப்டம்பர் 1 ஃபிசிக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.5ல எக்ஸாம்பிள் சம்ஸ். 6.6. செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 12 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.6. செப்டம்பர் 3 பயோபாட்டனி மேக்ஸ், யூனிட் 5 பயோபாட்டனியில் மேக்ஸ் வந்து 6.7. செப்டம்பர் 4 பயோஸ்வாலஜி மேக்ஸ், யூனிட் 3 அண்ட் தென் எக்ஸசைஸ் 6.8. செப்டம்பர் 5 ஃபிசிக்ஸ் மேக்ஸ், யூனிட் 6 ஃபிசிக்ஸில் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 6.9. செப்டம்பர் 6 கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 2 and then max exercise 6.7, 6.8, 6.9 இதில் ஏதாவது பேலன்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுங்க. சண்டே பயோபாட்டனி மேக்ஸ் யூனிட் 6 அண்ட் எக்ஸசைஸ் 2.1 இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண எக்ஸசைஸ். ஸோ ரிமைனிங் வந்து எக்ஸசைஸ் 6.1லேருந்து 6.9குள்ளே உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா சண்டேல முடிச்சிருங்க. செப்டம்பர் 8 பார்த்தீங்கன்னா பயோஸ்வாலஜி அண்ட் தென் மேக்ஸ், பயோஸ்வாலஜியோட யூனிட் 4ம் அண்ட் தென் மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.2 and then செப்டம்பர் 9, செப்டம்பர் 9ல கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. செப்டம்பர் 10 பயோபாட்டனி அண்ட் தென் மேக்ஸ், பயோபாட்டனியில் யூனிட் 2 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.4. செப்டம்பர் 11 பயோஸ்வாலஜி யூனிட் 5 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. செப்டம்பர் 12 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 6 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6. செப்டம்பர் 13 பயோஸ்வாலஜி ரிமைனிங் ஏதாவது இருந்ததுன்னா கம்ப்ளீட் பண்ணுங்க, மேக்ஸ் 2.7. செப்டம்பர் 14 சண்டே கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 7 மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.5. செப்டம்பர் 15 கெமிஸ்ட்ரி அண்ட் தென் மேக்ஸ், கெமிஸ்ட்ரியில் யூனிட் 11 மேக்ஸ் வந்து என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒரு செப்டம்பர் 18 to 20ல வந்து நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். அந்த இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது குவார்ட்டர்லி பேப்பர், கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை ரிவிஷன் பண்ணும். மாடல் கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் வந்து எத்தனை கொஷின் பேப்பர் கிடைக்குதோ கேதர் பண்ணி நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதர் சப்ஜெக்ட்ஸ் ஓரல் டெஸ்ட், ஏன்னா நமக்கு டைமிங் இல்லை இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி சைட் பை சைட் நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான யூனிட் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள். மேம் டைமே இல்லையே, ஸோ நீங்கள் தான் வந்து உங்கள் டைம்க்கு ஏற்ற மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப், ஓகேங்களா? நீங்கள் ரிலாக்ஸும் ஆகணும் அண்ட் தென் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். நீங்கள் வந்து உங்கள் டைம்க்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓரல் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்டும் ஓரல் டெஸ்ட் தான், மற்ற சப்ஜெக்ட்ஸும் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கொஷின் பேப்பரில். மற்ற டைம் வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க, ரஃப்பாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.